மற்ற கட்சிகளுக்குத்தான் இது தேர்தல் களம். ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுக்கு இது ஒரு விடுதலைக்கான போராட்ட களம். இந்த களத்திலே நாங்கள் வென்றாலும் போராடுவோம், தோற்றாலும் போராடுவோம். தொடர்ந்து எங்களை தோற்கடிப்பதாக நினைத்து எம் மக்கள் தோற்று போனார்கள். இதுவே நிதர்சனமான உண்மை. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் பரப்புரையின் பொழுது வீதி வீதியாக நான் கத்தினேன். என்னென்ன தாராபுரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தா நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்க, தாராபுரத்தில் இடைத்தேர்தலை எதிர்பார்த்தா மற்ற 3 கட்சிகளுக்கு வாக்களிங்கன்னு நான் என் வேலை வெட்டி விட்டுட்டு வீதி வீதியாக கத்தினேன். நான் கத்தினதோட விளைவு இன்னைக்கு அம்மையார் சத்தியபாமா அவர்கள் மக்களுக்காக நான் உழைக்க வரல, அரசியலை வச்சு பிழைக்க தான் வந்திருக்கேன் என்பதை நிரூபிக்கிற வகையா ஆளுங்கட்சியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிருக்காங்க. 81,000 பேர் மானத்தமிழ் மக்கள், இந்த தாராபுரம் மக்கள் அம்மையார் சத்தியபாமா அவர்கள் மேலே வச்ச நம்பிக்கையை உடைக்கிற விதமாக அம்மையார் பதவியை விட்டு ராஜினாமா செய்து இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிட்டாங்க. என் மக்கள் சற்று சிந்திச்சு பாருங்க. மக்களுக்காக உழைக்க வந்தவங்க யாரு, மக்களை வச்சு பிழைக்க வந்தவங்க யாரு அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் செயல்படுங்க. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.